வேற லெவல் தலைவா. தலைவா நீ ஹாலிவுட் தலைவா. உனக்கு மூமெண்ட் இருக்கு, அதுக்கு வேர்ல்டு கேர்ள்ஸ்லாம் அடிமை தலைவா, அடிமை. நீ எங்க இருக்க தலைவா? தலைவா நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு இதே கேமராவால ஒரே ஒரு போட்டோ எடுத்தே தீர்வேன் தலைவா. தலைவா தலைவா தேடிட்டியா வண்டிய தலைவா? தலைவா வட்டு தலைவா, வட்டு தலைவா. யோ யோ எங்க போற மன்சூர்? கிரியா வந்துடுற. Never wanted my friendship, and you were afraid. Now, you come to me and say, don't go alone, give me justice. But you don't ask with respect. You don't offer friendship. You don't even think to call me Godfather. You come on your daughter's wedding and ask to murder for money. Godfather. Born Zara, born... உட்காருங்க. காட்ஃபாதர் இவர்தான் மன். பிரியாணி ரொம்ப பசிக்குது போல. தலைவா இங்க இருக்கியா? கேட்டு கேட்டு ஐ ஜாலி. வாய்ஸ் வர போதுடா. டேய் ஐயோ கிச்சு கிச்சு கிச்சு. தலைவா காரு. தலைவா 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 அழகியா. தலைவா தலைவா எங்கேயா ஊஞ்சிட்டு இருக்கிற? வாயா வாயா தலைவா. யோ ஒரு நிமிஷம் நான் சுச்சு போயிட்டு வந்துடுறேன். சகு சகு ஜிகிஜி. பழைய ஆளுக எவனும் இப்ப இல்ல. எனக்கும் எவனை போய் பார்க்கறதுன்னு தெரியல. பையன் சொன்னான், அதான் அவனை பார்க்க வந்தேன். வெளியில வீடு பழசா இருக்கு, உள்ள தமாசா. தலைவா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அடிக்குமா? என்னப்பா இது கழுகு காட்டர்மெண்ட்? ஐயோ தலைவா 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 உன்னை பார்த்துட்டேனே. ரொம்ப குளிர் தாங்க மாட்டாரோ? ஒரே செகண்ட், ஒரு நிமிஷம். இவனை தான் போடணும். ரொம்ப ஆட்டம் காட்டுறான். முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கணுமா இந்த நாயை? இந்தா இதை பிடிச்சிக்கங்க. இது வேற அட்வான்ஸ் தான். சுற்று. தலைவா யோ என்ன காரியம் பண்ணிட்ட? அண்ணன் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் மினிஸ்டரியா? நான் வேற கூட்டு வந்திருக்கேன். நாளைக்கு என்ன நடக்க போதோ? ஐயோ யோ உனக்கு என்ன பைத்தியமாயா முடிச்சிருக்க? சொல்றது இல்லையா காட்ஃபாதர்? டேய் நீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஏய் வாடா. டேய் விடிய விடிய வாடா. எவனாவது அழுவான். என்னடா இந்த போட்டோ பாரு. ஏய் மினிஸ்டர். ஏய் இவரு செத்துட்டான் தானடா ஊரே கலவரமா இருக்கு. இதை எப்படி எடுத்த? கொலைக்கு எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு என்னடா? வாடா போலாம். எங்கடி போற? போலீஸ் ஸ்டேஷன். போடி இவள. ஏன்டா விடிய விடிய அழுவுற? நீ கேப்பன ஒரே காரணத்துக்காக தான் டெலீட் பண்ணாம வச்சிருக்கேன். போய் சொல்றான். அவனுக்கு டெலீட் பண்ண தெரியாது, நீ டெலீட் பண்ணிட்ட. ஏய் கேமரா குடுறி.
டெலீட் பண்றீ. ஏய் என்னடா இப்ப அவனை சும்மா விட சொல்றியா? நமக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்தா பரவாயில்ல, தெரிஞ்சே நடக்குது. அத பார்த்தும் பார்க்காம போனா அவன் பண்ற தப்பை விட நாம பண்றதுதான் பெரிய தப்பு. ஐயோ தப்பெல்லாம் தட்டி கேட்க நான் உன ஹீரோ இல்லம்மா. நீ ஹீரோவா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ஹீரோயின், நான் அதை கேட்பேன். போங்க போங்க, போலீஸ் ஸ்டேஷன் போங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்துட்டு வாங்க, நாங்களா கை தட்டுறோம். மச்சான் பாரு மச்சான், சரோஜா தேவி பேர் வச்சுட்டு விஜய் சாந்தி மாதிரி ஃபீல் பண்றா. என்னடா ஃபிகர் மாதிரி பண்ற? து. ஃபிகரா? நானா? நீ தான் ஃபிகரு. ஆமா நான் ஃபிகர் தான். நீ ஆம்பளை தானே, ஆம்பளை மாதிரி பண்ண. நாங்க வேணா வெளியே வெயிட் பண்ணவா? ஏய் சிபா, ஏய் நீ வரலனா போ. ஏய் அப்பாஸ் நீ வரியா வரலையா? ஏய் ப்ரூஸ்லி சொல்றது கரெக்ட் தான்டி. இந்த போலீஸ் கேஸ் இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏய் போடி சித்து. இவன டோரா பாத்துட்டு இருக்கான் பாரு. அத குடுறா. ஒரு அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாதது பொதுமக்களிடையே பதட்டத்தையும் தொண்டர்களிடையே பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய மகன் மற்றும் குடும்பத்தினர் மிகுந்த மனவேதனையுடன் உள்ளனர். தேர்தல் நேரத்தில் இவரது மரணம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியம் ஏய் இப்படி பண்ணுவோமா? அவன் பையன் கிட்ட கொண்டு போய் நம்ம கேமரா கொடுத்துருவோம். அவனாச்சு அவங்க அப்பாவை கொலை பண்ணவனாச்சு, அவன் பாத்துக்கிட்டோம். என்ன சொல்றீங்க? சரி அத வேணா ட்ரை பண்ணலாம். ஓகேயா? ஓகே அப்பாஸ் கிளம்பு. அவன் வந்தா வரா, இல்லாட்டி போட்டோம். எங்க போறீங்க? நானும் வரேன். நீ எதுக்கு வர? இல்ல 3 ஃபிகர் ஒண்ணா போறீங்க, ஆம்பளை வேணாமா? இது கூட குறைச்சல் இல்ல. திருந்தவே மாட்டானுங்க. பிரேக் ஏன்டி இப்படி பிடிக்கிற? ஏய் போலீஸ் இருக்காங்கடி. போலீஸ் இருந்தா என்னடா சும்மா டென்ஷன் ஆகாத. என்னடா இதுக்கெல்லாம் பயப்படுற? வேற எதுக்குடா பயப்படுவாங்க? எப்படி போறது? அதான்டா தெரியல. ஏய் இருங்க இருங்க, ஐ காட் an ஐடியா. ஏய் நீங்க ரெண்டு பேரும் எங்க இருங்க. ஏய் என்னடி இதெல்லாம் போடுற? ஏய் பொம்பளை புள்ள டாக் அடிக்குது. நீங்க யாரு? பிரஸ் சார். சரி சரி. வச்சிட்டோம்டா. ஏய் பாடி அங்க இருக்கு. என்னடாச்சு? என் தலைவன் கொண்டுட்டானுங்க. து மூட்டுது. ஏய் வரேன் வரேன். நான் ஏய் இருங்க. ஏய் விட்றா. சார் உங்ககிட்ட பேசணும். பின்னாடி போங்க. சார் உங்ககிட்ட தான் பேசுறேன். தள்ளி போங்க. என்ன சார் பேச சொல்றீங்க? என்ன சார் பண்ணாரு? கட்சின்னு தானே சார் இருந்தாரு. கொன்னது கட்சிக்காரங்களா இல்ல எதிர்கட்சிக்காரங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்லு மச்சி. யாரா? யாராங்கற? சட்டப்படி தண்டிக்கணும் சார். அவன் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இந்த கவர்மெண்ட், இந்த போலீஸ் யாரையுமே நான் நம்பல. உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன். அவர் எப்படி சார் கொல்ல மனசு வந்தது? இந்த மக்களுக்கு அவர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்துல மீடியாவையும் மக்களையும் மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன். நீங்க மட்டும் போதும். நான் உங்களை மட்டும்தான் இப்ப நம்பியிருக்கேன். அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க, அதுவே போதும். காட்ஃபாதர், அத்தா கொண்டாங்க காட்ஃபாதர். எல்லாருக்கும் உண்மையா தானே இருந்தாரு. போட்டோக்கு போஸ் கொடுக்குறான்டா. லூசுடா அவன். கண்ணு வாங்குறான்டி. இவனையும் போட போறான் போல இருக்கு. ஏய் வாடி போயிடலாண்டி வாடி. என்னடா போறங்க? போய் பார்க்கலாம் வா. வா. டேய் யார் நீங்க? இங்க எங்க வரீங்க? ரெஸ்ட் ரூம் போணும். ஆமாமா ரெஸ்ட் ரூம் போனோம். டேய் அண்ணா
இந்த பக்கம் வாங்க. தேங்க் யூ. ஏய் நீங்க போற பாத்ரூம்னே. இந்த பக்கம் போடா. மணி போமா லேடிஸ் பாத்ரூம்ல போறேன். என்ன பண்றதுனே தெரியல. காலையில இருந்து அவ்வளோ ஃபோனு. அண்ணாச்சியோட கண்ணு மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. எங்க அப்பனை இங்க சுட்டுக்க கூடாது, இங்க சுட்டுக்கணும். என்ன மனுஷன் இருந்தாரு? தொகுதிக்கு ஒரு புள்ளைய பெற்று வச்சிருக்கான். விட்டா எல்லா தொகுதியிலையும் அவன் புள்ளைய நிக்க வச்சிருவான் போல. நல்ல வேளை நாமளே போட்டோம். இல்ல எத்தனை மனைவி எத்தனை பிள்ளைங்கன்னு அறிக்கையே விட்டுருப்பான். அமௌண்ட்லாம் கரெக்டாக வந்துச்சுல. அண்ணாச்சி கிட்ட பேசிட்டேன். இந்த தடவை அவர் நிக்கிறாராம், அடுத்த தடவை நம்ம பாத்துக்கலாம். ஆ தலைவர் வந்துட்டார். தலைவர் வந்துட்டாராம். ம். ஏய் எங்கடா போன? ஏய் வாடி. வாடி. இல்ல பாத்தியா? ஏய் குடுத்துறீங்களா? என்னடா ஆச்சு? டேய் அவன் பையனே அவங்க அப்பனை கொன்றுக்கான்டா. இது அப்புறம் உனக்கு தெரியும். டேய் பாத்ரூம் போகும்போது கேட்டேன்டா. என்னடா உனக்கு போறப்பல ஒரு பிரச்சனையோட வர. வண்டி ஏறா. நீ முதல்ல வாடி. நல்ல வேலை நம்ம மட்டும் அவன்கிட்ட போய் சொல்லியிருந்தோம். காட்ஃபாதர் கையிலேயே கல்தாதான். தம்பி, நல்லது செய்யறது ஈஸி ஆயிட்டா இந்த உலகத்துல கெட்டவங்களே இருக்க மாட்டாங்க. நல்லது செய்யறது மட்டும்தான் இந்த உலகத்திலே ப்ராஃபிட் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட். அதனாலதான் அதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்குதான் நல்லவங்களா சேர்ந்து புண்ணியம்னு பேர் வச்சுட்டு திரியிறானுங்க. அப்பவாவது யாராவது செய்வாங்கன்னு தான். மச்சி ரோட்ல யாராவது விழுந்துட்டாங்கன்னா நாமே உடனே ஓடி போய் தூக்குறோம். நாளைக்கு நம்ம விழுந்துட்டா நம்மள யாராவது தூக்க மாட்டாங்களான்னு தான். இந்த உலகத்துல எதுவுமே பொதுநலம் கிடையாது, எல்லாமே சுயநலம் தான். இப்போ ஏன் நம்ம இந்த உலகம் காட்டி கொடுத்துருக்கிறோம்? நாளைக்கு நம்மள யாராவது கொண்டுட்டானுங்கன்னா நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு தான். ப்ரூஸ்லி நல்லது செய்றோங்கிறது ஏம்மா தயவு செஞ்சு பேசாதீங்க. நேரா வண்டியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுங்க. நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு கூட ஒத்துக்கிறேன். ஆனா பஞ்ச் ஒட்டி பேசாதீங்க ப்ளீஸ். இப்போ என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. இதா பிரஸ் கிட்ட போலாமா? பிரஸ் கிட்ட போலாம், பட் நமக்கு யாரையும் தெரியாதே. தெரியாதவங்க கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். தெரிஞ்சவங்க இருந்தா மூவ் பண்ணலாம். ஏய் டைம் என்ன? 12:10. ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? நான் சுப்ரஜித் டாக்டர் பேசுறேன். ஞாபகம் இருக்கா? இப்போ உங்களை மீட் பண்ண முடியுமா? நான் ஒரு கேஸ் விஷயமா வெளியூருக்கு வந்திருக்கேன். ஓ நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாமா? ஓகே அங்கிள், நான் வரேன். தேங்க் யூ. நேத்து போட்ட ப்ளவுஸ் தான் நல்லா இருந்துச்சு. இல்லடா இதான்டா சூப்பரா டேய் இருக்கு. டேய், நாளை காலையில 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போகணும். ஏன்? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரை மீட் பண்றதுக்கு. and he's a lawyer. don't be late. okay மேடம். அச்சா டேய் இங்க கோர்ட்டுக்குள்ள ஒருத்தன் செம்ம சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காடா. கோர்ட்ல சிரிப்பு காட்டுறாங்க. ஒண்ணு நம்ம லேடி நம்பர் புறம்பு. அப்பா இங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆர்டர் ஆர்டர். As you see him here, he is not an innocent person. He is a cold-blooded murderer. இவன் ஒரு சைக்கோ. கோவம் வந்தாலே கொலை பண்ணிடுவான். காசுக்காக கொலை பண்ணுவான், அரசியல் ஆதாயத்துக்காக கொலை பண்ணுவான், பிசினஸ்க்காக கொலை பண்ணுவான். கடுமையான தண்டனை வழங்கும்படி ஜெயில போடுங்க சார். பின்றாரு. இவர்தான உங்க அங்கிள். அப்புறம் ஆர்டர் ஆர்டர். He sounds funny. My lord, என்னோட கட்சிக்காரர் கோவம் வந்தா கொலையெல்லாம் பண்ண மாட்டார். நன்னா சாப்பிடுவார். லோகத்துல கோவம் வந்தா சில பேர் கத்துவா, சில பேர் அழுவா. ஆனா கோடியில ஒருத்தர் தான் நன்னா சாப்பிடுவார். அவங்கள தான் எமோஷனல் ஈட்டர்னு சொல்லுவோம். ஸோ he is an emotional eater. அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது. எமோஷனல் ஈட்டரை பத்தி மிஸ்டர் பிள்ளைய கூகுள் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இல்லைன்னா என் பேபியாண்ட சொல்லி ஒரு லிங்க் அனுப்ப சொல்றேன், பார்த்து சொல்லுங்க. டேய் என்னடா வெளிய வந்துட்டீங்க? அப்புறம் அவள்கிட்டயே போய் சொல்ல சொல்றியா? நான் வரல. அதுக்கு ஏண்டி அவன் கெட்டவன் தெரிஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்றான். அப்புறம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்? டேய் உங்க வேலையா அதான்டா, சும்மா சொல்லி பாப்போம்டா. சாட்சிகளை வைத்து பார்க்கும்போது இவர் நிரபராதி என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அதெல்லாம் வேலைக்கு ஏய் நானாண்டி நான் சொன்னா கேள்றி. நான் பாத்துக்கிறேன். காட்ஃபாதர் நீங்க போட்ட பொருள ஜட்ஜே டென்ஷன் ஆயிட்டாரே. என்ன சார்?
காட்ஃபாதர் சும்மா அவ்வளோதான் சும்மாவா காட்ஃபாதர் சும்மா அவ்வளோதான் இந்த லூசுக்கு வாக்கப்பட்டு நான் படுற பாடுறேன். இப்ப நீ வர போறியா இல்லையா? நாளா வரல நீ வேணா போ. சரி போடா. அங்கிள் அங்கிள் எச்சிப்பா. அங்கிள் ஏய் வாமா சும்மா அவ்வளோதான் அப்பாலாம் எப்படி நன்னா இருக்காரா? ஃபைன் அங்கிள். ஒரு கேஸ் விஷயமா. ஒண்ணு இல்ல அங்கிள், அவளுக்கு டைவர்ஸ் வேணுமா? இல்ல ஃப்ரெண்டுக்கு டைவர்ஸ் வேணுமா? ஓ சும்மா வர. அங்கிள் ஒரு கேஸ் விஷயமா, ஃப்ரெண்ட் விஷயமா. செஞ்சு வாடி. அங்கிள் நான் உங்களை ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. என்னாச்சு